கொஞ்ச நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். கொஞ்ச நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். உம்மடி அமர்ந்து உம்மடி தவழ்ந்து உன்னோடு நான் பேச வேண்டும். உன்மடி அமர்ந்து உன்மடி தவழ்ந்து உன்னோடு நான் பேச வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம், கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 16/1/25 இருக்கின்றோம். நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி ஆவியானவரின் துணையில் அன்னை மரியின் அன்பிலும் 68, 28, 29, 30. இன்றைய வாசகம் எபிரேயர் 3:7-14. சகோதரர் சகோதரிகளே, தூய் ஆவியார் கூறுவது போல் கேளுங்கள் என்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பது இன்றைய தூய நற்செய்தி வாசகம். மார்க் 1:40-45. இயேசு ஒரு தொழுநோயாளியை சுகப்படுத்துகிறார். அவரும் அவருடன் எப்படி முழந்தால் படியிட்டு நாம் இறைவனை வேண்டும் பொழுது நாம் எப்படி வேண்டும் என்பதை இங்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வேண்டினார் என்றால், ஆண்டவருக்கு அவர் நேரம் குறிக்கவில்லை, நாள் குறிக்கவில்லை, இத்தனை நாளில் நீங்கள் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வகுக்கவில்லை. அவரை பார்த்து, இயேசுவே நீ விரும்பினால் உம்மால் முடியும் என்று முழந்தாளிட்டு வேண்டினார். ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு தன் கையை நீட்டி அவரை தொட்டு சுகப்படுத்துகிறார். அதை சுகப்படுத்திவிட்டு, கவனமாயிரும், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், உன் குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டது படி செய்யும் என்று. அவர் என்ன செய்தார் என்பதை நாம் பார்ப்போம். அவர் போய் வெளியெங்கும் சென்று எல்லாருக்கும் இதை பரப்பி வந்தார். இதனால் இயேசு தனிமையான இடங்களில் அவர் தேடி வந்தார். ஏனென்றால் மக்கள் அவரை நெருங்கி அவரை கொஞ்ச நேரம் கூட அவருக்கு நேரம் கொடுக்காம அவரை தொடர்ந்தார்கள். ஒவ்வொரு சட்டமும் அன்பு செய்ய உதவ வேண்டும். அன்பில் முதன்மை நிலையை மறந்து சட்டங்களை முதன்மையாக, அதன் விளக்கங்களை அன்புக்கு மேலாகவும் கருதக்கூடாது. உதாரணமாக, ஓய்வு நாள் என்பது கடவுளையும் சக மனிதர்களையும் இயற்கையையும் மற்றும் தனக்கு உரிய கவனம் செலுத்துவதற்கே ஆகும். சில செயல்பாடுகள் கட்டளையிடப்படுவதால் முக்கியத்துவம் பெறுவதில்லை. மாறாக, கட்டளையானது மனிதனின் மற்றும் சமூகத்தின் மீது முக்கியமான விழுமியங்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறாரு, யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று. அவர் மோசையிட்ட கட்டளைப்படி தான் செய்ய சொல்கிறாரு. மோசை அதான் குருவிடம் காட்டி, அப்போ அவர் குருவிடம் காட்டின பிறகு அதான் கட்டளையிடப்படுவதால். அப்பொழுது அவர் அதற்கு பதில் பாருங்கள், ஆடு மேய்க்கும் தாவீதை தனது மக்களை மேய்க்கும் மேய்ப்பனாக தேர்ந்தெடுத்ததிலிருந்து கடவுள் வெளி தோற்றத்தை அல்ல, மாறாக இதயத்தை பார்க்கிறார் என்பது புலப்படுகிறது. அதான் இயேசு நமக்கு இந்த கட்டளைகளை தினம் கொடுத்து நாம் வாசித்து வருவது நம் உள்ளத்தின் தூய்மைக்காக. அன்னை தெரேசா நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அன்னை, புனிதை, நமக்காக நம் காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதை என்பதை நாம் பெருமையுடன் சொல்ல வேண்டும். அது நமக்கு ஒரு பாக்கியம். அன்னை ஒரு முறை அவருக்கு ஒரு இன்டர்வியூவில் அவரை கேட்குறாங்க, அம்மா, நீங்கள் இவ்வளவு மோசமான நோயாளிகளை தொடுகிறீர்களே, நீங்கள் தொடுவதால் உங்களுக்கு எந்த அதனுடைய இன்ஃபெக்டும் அதனுடைய தொற்றும் உங்களுக்கு வருவதில்லையா என்பது. அப்பொழுது அவரின் பதில் பாருங்கள், இது என்னுடைய கையல்ல, நான் செய்யும்போது இறை இயேசுவின் கை இது என்று. இந்த பதிலை கேட்டவர்கள் எதுவுமே திரும்பி பேசுவதில்லை, வாயடைத்து போகிறார்கள். அதான் அன்னை பலமுறை மனிதன் கடவுள் பார்வையில் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள், அதனால் நான் அவர்களை தைரியமாக தொடுகிறேன் என்று. அதான் குயவன் மண்பானை தயாரிக்கும் பொழுது பலமுறை அவன் தோற்ற பிறகுத்தான் அவனுக்கு ஒரு வெற்றியாக முடிகிறது. அவன் பல போராட்டங்களை சந்தித்து அது ஒரு பானையை அவன் தயாரிக்க
பல போராட்டங்கள் செய்து முடித்த பிறகுதான். அன்பே இறைவா, எங்களுக்கு தந்த இந்த வாக்கியங்களை, இந்த வசனங்களை நாங்களும் உம்மோடு இணைந்து ஜெபித்து இறை வார்த்தையை தியானித்து அந்த தொழுநோயாளியைப் போல ஆண்டவரிடம் நாங்கள் முழந்தால் படியிட்டு எங்கள் கோரிக்கைகளை வைத்து எங்கள் வாழ்வின் வெற்றிகளை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு நல்ல வழியை அமைத்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமீன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.